வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. திரிபுஷர யோகமும் இதோடு கூடுதலாக நாளைக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம். தங்கம் அதிகம் சேர நல்ல நாள். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. தங்கம் அதிக அளவு பெருகக்கூடிய நல்ல நேரம் நமக்கு இப்பொழுது கைகூடி வந்துள்ளது. அதாவது தங்கம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஒரு காரியம் நினைத்து நாளை பிறை சந்திரனை பார்த்து கைகூப்பி நினைத்தாலே அது 3 மடங்காக பெருகக்கூடிய நல்ல நாளாகும். அது என்னங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு சின்ன ஒரு தகவல் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்குரிய நாளை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. நாளை வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான நாளுங்க. நிறைய பேருக்கு நம்ம தங்கம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அதாவது குடும்பத்தில் ஒரு கவலை எப்படி இருந்துக்கிட்டே இருக்குமோ, அதாவது நம்முடைய திருமண வயது ஆகக்கூடிய நம்ம பசங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும், நகை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசை இருக்கும். அந்த நிறைய ஆசையை நாளைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் நல்ல நாளும் சேர்ந்து வந்திருக்குது. அதாவது 3மே சேர்ந்து வந்திருக்க இந்த நாளில் நாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கரெக்டாக நாம் செஞ்சோம்னா, நம்ம ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கணும்னு நினச்சா கூட அது 3 மடங்கு அளவு பெருகக்கூடியது. தங்கம் மட்டும் இல்லைங்க, கல்வியாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு நோய் போகணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இது நீங்கள் எதிர்மறையாக கெட்டது நினச்சாலும் அதுவும் 3 மடங்காக பெருகக்கூடியதுங்க. அதனால் நல்லா யோசித்து நாளைக்கு இந்த நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. அது என்னங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு தான் ஆகணும், தங்கத்தை எப்படியும் சேர்த்து தான் ஆகணும், காசு சேர்த்து தான் ஆகணும், தங்க சீட்டு போடுறோம். நிறையா பேர் சின்ன சின்ன விஷயத்துக்காக சீட்டு சேர்த்து வைக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்களை பெற்றிருக்கோம்னா அந்த பெண் குழந்தைகளுக்காகவும் தங்கம் சேர்த்து வைக்கிறோம். அவங்க கல்யாணத்துக்காகவும் கல்விக்காகவும் மேற்கொண்டு படிப்பு வெளிநாடு போகிறதுக்கோ, இல்லை ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க வேலை விஷயத்துக்காகவோ நம்ம தங்கங்களை சேர்த்து வைக்கிறோம், பணம் சேர்த்து வைக்கிறோம். இது எல்லாமே 3 மடங்காக பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அது எந்த நாள் அப்படிங்கிறத நாம் இப்போ தெளிவாக விரிவாக பார்க்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் தங்கம் பல மடங்கு சேர்வதற்கு இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஒரு செஞ்சால் போதும். பூஜைகள் இல்லை, மந்திரங்கள் இல்லை, ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயந்தாங்க. ஆனால் இந்த நேரமும் காலமும் நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடும் கண்டிப்பாக நமக்கு பல மடங்கு, அதாவது 3 மடங்கு தங்கத்தை மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தாங்க இந்த நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பதிவுங்கிறத வாங்க பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சேரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான திரிபுஷர யோகம். இதோடு கூடுதலாக நாளைக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனமும் சேர்ந்து வருதுங்க. அதாவது திரிபுஷர யோகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒரு யோகம் அப்படின்னு கருதப்படுது. அதாவது இந்த யோகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது 3 மடங்காக பல மடங்கு நமக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் அது மீண்டும் மீண்டும் நம்ம குடும்பத்தில் அது நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்குங்கிறது ஐதீகம். ஜோதிடத்தில் அந்த நூல்கள் நமக்கு சொல்கிறது என்னங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். இது ஒரு நல்ல யோகமான நாள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது சக்தி வாய்ந்த யோகமாக கருதப்படுகிறது. திரி அப்படிங்கிறது 3 அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. புஷ்கர அப்படிங்கிறது வளர்ச்சி பெருக்கத்தை குறிக்குது. அதாவது ரொம்பவும் நமக்கு வளர்ச்சியை தரக்கூடியது, அள்ளி தரக்கூடியது. இந்த புஷ்கர யோகம்ங்கிறது திதி, வாரம், நட்சத்திரம் இந்த 3மே சேர்ந்து ஒரே நேரத்தில் உருவாகக்கூடிய ஒரு யோகம். இந்த நாளை இந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களும் நமக்கு 3 மடங்கு, அதாவது திரும்ப தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குங்க. அது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐதீகம். அதே நேரம் நம்ம நல்லது விஷயங்கள் செஞ்சாலும் சரி, அது 3 மடங்காக திருப்பி வரும். இது நாம்
தப்பான ஒரு கெட்ட செயலாகவோ இல்லை தப்பு ஏதாவது நினச்சாலும் அதுவும் 3 மடங்காக வந்து சேரும். அதனால் நல்லா யோசித்து நல்லதை மட்டும் நினச்சி நீங்கள் இதை செய்யுங்க. எந்த சூழலாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் மட்டும் இதை செய்ய தவற விட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் செய்கிற நாளைக்கு ஒரு சின்ன விஷயந்தான் அது 3 மடங்காக பல மடங்காக உங்களுக்கு நல்ல பலன்களை உங்கள் குடும்பத்துக்கு மீண்டும் மீண்டும் வந்து தரக்கூடியது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இந்த திரிபுஷர திதிகள், அதாவது பிரதமை, ஷஷ்டி, ஏகாதேசி, அதே மாதிரி திரிபுஷ்கர வாரங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை வருது, சனிக்கிழமை வருது. இந்த 3மே அமைஞ்ச ஒன்றா வரக்கூடிய ஒரு நாள் தான் திரிபுஷ்கர யோக நாள், அதாவது நமக்கு அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. அந்த வகையான நாளைக்கு திரிபுஷர யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் 4:12 மணி முதல் ஜூன் மாதம் 17ஆம் தேதி அதிகாலையில் 12:52 மணி வரைக்கும் இருக்குங்கிறது சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா, நாளைக்கு சாயங்காலம் 4:12 மணியில் இருந்து ஏர்லி மார்னிங் காலையில் 12:52 வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குது. இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடியது என்னன்னா, எல்லா நல்ல நல்ல செயல்களையும் 3 மடங்காக பெருகக்கூடிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நல்ல நாள், நல்ல நேரம். குடும்பத்துக்கு மீண்டும் மீண்டும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் கல்வியையும் அள்ளித்தரக்கூடியது. குடும்ப ஆரோக்கியத்தையும் பல மடங்கு அள்ளித்தரக்கூடியது. இந்த நேரத்தில் எந்த காரியங்கள் நல்லது செஞ்சாலும் நமக்கு ஏன் கோடீஸ்வரங்கள் கூட ஆகக்கூடிய நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை தரக்கூடியது. அது தங்கமாக இருந்தாலும் சரி, வெள்ளியாக இருந்தாலும் சரி, எப்படி வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது 3 மடங்காக உங்கள் கையில் சேரக்கூடியது. வெள்ளியாக இருந்தாலும் சரி, வெள்ளி வாங்கக்கூடிய யோகம் வரும். தங்கமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வரும். அதே மாதிரி இப்போ நமக்கு திருமண வயது. இது நீங்கள் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருங்க. அது உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் சரி, உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும் சரி, இல்லை உங்கள் நலன் விரும்பியாக இருக்கட்டும் சரி, யார் கூடயும் இன்றைக்கி தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்து பழகுங்க, சந்தோஷமாக வாழ்ந்து பழகுங்க. அது 3 மடங்காக பெருகக்கூடிய தன்மையுடையது. உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்கள திட்டாமல் அவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. அப்போ அவங்களுக்கும் ஆர்வத்தை தூண்டி விடுங்க. நல்லா படிக்கணுன்ற ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு சரஸ்வதி பாடல்களை சொல்லிக் கொடுங்க. சின்ன சின்ன நாமங்கள் சொல்லிக் கொடுங்க. அதுவே அவங்கள உயர்த்தும், வாழ்க்கையில் முன்னேற வைக்கும். நமக்கே தங்க நகைகள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சில சுச்சுவேஷனும் வரும். இந்த சின்ன சின்ன தங்க சீட்டு போடுறது, சிறு சிறு சேமிப்பு செய்கிறது, ஒரு தங்க பத்திரம் வாங்குறது, சின்ன குழந்தைங்களுக்கு கல்விக்காக பணம் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நாளைக்கு நீங்கள் ₹1 கொடுத்து கூட நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா அது பல மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. அதனால் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பேங்க்கில் போய் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன சீட்டு போடுறது, இல்லை சின்ன மூக்குத்தி கூட வாங்குங்க. இந்த மாதிரியான நல்ல காரியங்களை நாம் நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸு வீட்டுக்குன்னு ஒரு புதிய லேண்டு வாங்குறது, இடம் வாங்குறது, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் ₹1 கொடுத்தோ இல்லை கொஞ்சம் காசு போட்டோ ஒரு சின்ன துணியோ ஏதாவது ஒன்று வாங்குங்க. அது 3 மடங்காக பெருகும். நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கினாலும் சரி, இல்லை நமக்கு வாங்கினாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப நல்ல யோசனையாக இருக்குங்க. நாளைக்கு ரொம்ப நல்ல நாளுங்க. இப்படி புதுசாக ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து வைங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்ல நல்ல காரியங்கள் நமக்கு எல்லாமே பெருகி வரக்கூடிய நாள். அதனால் இந்த நாளில் நீங்கள் பிஸ்னஸை ஆரம்பிக்கலாங்க. குடும்பத்துக்கு எல்லாமே நல்லதையே கொண்டு சேர்க்கக்கூடிய நாள். அதே சமயம் என்னெல்லாம் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சது எல்லாம் சரி, கெடுதலாக மட்டும் எதுவும் நினைக்காதீங்க. கெட்ட விஷயத்தை எதுவும் செய்யாதீங்க. யாரையும் திட்டாதீங்க. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் துணையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் அலுவலகத்துலேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ எந்த இடத்துலனாலும் சரி, யாருக்கும் ஒரு கெட்டது நினைக்காதீங்க. ஏன்னா அது அப்படியே 3 மடங்காக உங்களுக்கு திருப்பி சேரும். அதனால் நாம் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்க வேண்டாம். கடனும் கொடுக்காதீங்க இந்த நேரத்தில்.
நாம் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. தேவையில்லாமல் மருத்துவமனைக்கு நாளைக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. ஏன்னா அது 3 மடங்காக பெருகக்கூடியது. அதனால் அதை செய்யாதீங்க. ஒரு அத்தியாவசிய தேவைக்கு அப்படி ரொம்ப ரெகுலராக போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் முன்னக்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. செக்கப் போகிறவங்க அப்படிங்கிறவங்க மட்டும் செக்கப் போடாமல் தள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் செக்கப் போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படிங்கிறத நாளைக்கு ஆரம்பிக்காதீங்க. அந்த சண்டை பெருசாக கூட போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே நேரம் ஒரு கோவில் குளத்துக்கு போகணும் அப்படிங்கிறது, அன்னதானம் பண்ணுறது, தாராளமாக இந்த மாதிரி புண்ணிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நாளைக்கு பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே 3 மடங்காக பெருகி உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் கொண்டு சேர்க்கும். அதனால் நாளைக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள்னாலும் நீங்கள் தாராளமாக செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தங்கமோ வெள்ளியோ ஏன் ஒரு சின்ன மோதிரமாக இருந்தாலும் சரி பூஜை அறையில் வச்சு அதை நாளைக்கு சாமி கும்பிடுங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை அது கொண்டு சேர்க்கும். அதே நேரம் நாளைக்கு நமக்கு 3ஆம் பிறை சந்திர தரிசனம், அதாவது நாளைக்கு அமாவாசை முடிஞ்சு கரெக்டாக 3ஆவது நாள் செவ்வாய்க்கிழமை அந்த துவதியை அந்த துவாதேசிம்பாங்க அந்த திதி வரக்கூடிய அந்த நேரம் நமக்கு திரிபுஷ்ர யோகத்தினுடைய நேரம். நமக்கு மாலை நேரம்தான். சாயங்காலம் 4:12 மணியில் இருந்து ராத்திரி வரைக்கும் இருக்குது. நமக்கு பொதுவாகவே 3ஆம் பிறை அந்த தரிசனங்கிறது சாயந்தர நேரத்தில் தான் நம்ம நல்லா பார்க்கலாம். சந்திர பகவானை பிறை வந்ததுக்கு அப்புறம்தான் நம்ம பார்ப்போம். குடும்பத்தில் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக இருங்க. இந்த நேரத்தில் 1 கிராம் தங்கமோ அல்லது 1 கிராம் வெள்ளியோ நாளைக்கு நீங்கள் தாராளமாக வாங்குங்க. இப்போ தங்கம் வாங்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு வெள்ளி மோதிரத்தை கூட உங்கள் கையில் வச்சு நீங்கள் நாளைக்கு சந்திர பகவானை பார்த்து வணங்குனீங்க அப்படின்னா அது 3 மடங்காக பெருகும். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பிறை தரிசனம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய தலையில் கூட 3ஆம் பிறை தரிசனம் தான் இருக்கும். அதனால் அதை எப்பயும் மனதில் வச்சுக்கோங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அது சேரக்கூடிய யோகத்தை நமக்கு சந்திர தரிசனம் கொண்டு சேர்க்குங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். நாளைக்கு மாலையில் 3ஆம் பிறையை பார்த்து செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் மட்டும் இப்போ சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டு மாடியிலையோ அல்லது உங்கள் வீட்டு பால்கனிலையோ அல்லது நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் கூட போய் 3ஆம் பிறையை மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய கையில் ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசியோட ₹1 சேர்த்து கையில் இணைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது நல்ல காரியமாக மட்டும் இருக்கணும். அந்த நல்ல காரியத்தை மனதார நினச்சிட்டு நம்ம ஒரு மூக்குத்தி வாங்கணும், இல்லை நம்ம ஒரு தங்கம் வாங்கணும், இல்லை எனக்கு வெள்ளி பொருட்கள் செய்யணும், இல்லை என் குழந்தை நல்லா படிக்கணும், என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும், எங்கள் தொழில் விருத்தி ஆகணும், எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம்னாலும் சரி நல்ல காரியங்களை மனதில் நினச்சி மனதார வேண்டி சந்திர பகவானை பார்த்து, சந்திர பகவானை எனக்கு இதை கொடுப்பா, எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வேண்டி நீங்கள் இந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு வேண்டுங்க. கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக அது 3 மடங்காக அவர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு காரியம்னாலும் சரி இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனத்துலேயும் நாளைக்கு வரக்கூடிய இந்த திதிலையும் நாம் செஞ்சோம் அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு நல்ல நவ தானியங்கள்னாலும் சரி வாங்கி சேர்த்துக்கோங்க. வீட்டில் எதுனாலும் பல மடங்காக பெறுவாங்க. வீட்டில் ஒரு உப்பு கூட வாங்கி வைங்க. எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா ஒரு உப்பு மஞ்சள், நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடியது உப்பு மஞ்சள் தான். அதை கூட வாங்கிட்டு வச்சு சாமி கும்பிடுங்க. தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம சாமியை நினச்சி எனக்கு இது சேரணும்னு நினச்சி கும்பிடுங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு மந்திரம்தான் சந்திர பகவானை பார்த்து, ஓம் சந்திர பகவானே போற்றி அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். கையில் பச்சரிசியும் ₹1 வச்சு கண்டிப்பாக சந்திர பகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் சந்திர மௌலாஸ்ரய நமக அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இதுவும் ஒரு நல்ல நாமம் தாங்க. அந்த ஒரு நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லி அந்த கையில் இருக்கிற பச்சரிசியை கையோடு எடுத்துகிட்டு காக்கைக்கோ குருவிக்கோ பறவைகளுக்கோ நாம் அன்னதானம் செய்யலாம்.
காக்கை குருவி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இருட்டு நேரத்தில் காக்கை குருவி இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக கூட வைங்க. எறும்பு கூட சாப்பிட்டு போகும். எறும்பு சாப்பிட்டாலே பெரிய புண்ணியம் தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யுங்க. ஒரு சின்ன சின்ன பச்சரிசி கூட எறும்புக்கு வந்து ஒரு அரிசி கூட அவங்களுக்கு வந்து அது பெரிய அன்னதானம் மாதிரி தான். நீங்கள் அதனால் காக்கை குருவி இருக்குது அப்படின்னா அதை செய்யுங்க. காக்கை குருவி இல்லை அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு ஓரமாக இல்லை எறும்பு புத்து இருக்கிற இடத்துலையோ எங்கேயாவது ஒரு ஆலமரத்துக்கடியிலையோ இல்லை வேப்ப மரத்துக்கடியிலையோ கூட வச்சுருங்க. அங்கே இருக்கிற எறும்புகள் கூட அதை சாப்பிட்டுக்கிறோம். அதுவுமே ஒரு அன்னதானம் பண்ணதுக்கு சமம்தான். கையில் இருக்கக்கூடிய நாணயம் அல்லது அந்த தங்கம் என்ன வச்சுருக்கீங்களோ வெள்ளி எதா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு பேப்பர்லையோ இல்லை ஏதாவது ஒரு துணிலையோ மஞ்சள் துணிலையோ ஏதாவது ஒரு இதில் நீங்கள் வந்து முடித்து உங்கள் பீரோவில் வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அந்த கஷ்டத்தை போக்கிடணும், கடவுளே என் தங்கம் வந்து சேரணும், எங்களுக்கு நல்ல யோகம் வரணும், என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு அந்த பீரோவில் சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வைங்க. அது கண்டிப்பாக 3 மடங்கு பெருகும். அதே நேரம் சுக்கிர யோகமும் இருக்கும். 3ஆம் பெண்ணுடைய சந்திர தரிசனத்துக்கு நேராக சுக்கிர யோகமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் முருகனுடைய அருள் கொண்ட ஒரு நாள். அதாவது நமக்கு வந்து சுக்கிர யோகம் இருக்குது அப்படிங்கிறதுனால முருகனை நம்ம விட்டுறக்கூடாதுங்க. செவ்வாய்க்கிழமைனாலே முருகன் தான் வந்து அதிபதி. நம்ம கண்டிப்பாக முருகப்பெருமானையும் சந்திர பகவானையும் நினச்சி நீங்கள் மனதார கும்பிட்டிங்கன்னா சந்திர பகவான் கொடுக்கறதுக்கு முருகப்பெருமானே அருள் புரிவாருங்க. நீங்கள் வேண்டியதை அவரே முதல்ல உங்களுக்கு வழி நடத்தி கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் சிம்பிளாக பண்ணி சாமி கும்பிடுங்க. தங்கம் மீண்டும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு யோகத்தை இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் சோமாய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திராய நமக. இல்லை உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுள் பேரை சொல்லி ஓம் நமகன்னு பதிவிடுங்க. அதுவே எங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்தவங்க இல்லை உங்களுடைய நலன் விரும்பி யாரோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பலனடையட்டும். எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து நல்ல நிலைமையில் வரணுங்கிறதான் நம்ம எண்ணம் வந்து இருக்கணும். அதனால் யார் யாருக்கு உங்களுக்கு நல்லது நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமையில் வரட்டும். மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு பதிவை நாம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.